யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஒரு 7 நாட்கள் நம்ம சபையில் ஜெபம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடத்தக்கிறது கிருபை செய்தார். அதில் யோபுவின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே பல காரியங்களை, அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 3 காரியங்களை மையப்படுத்தி சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, யோபின் புஸ்தகம் இது ஒரு கவிதை புஸ்தகம் என்று அநேக பாடல் மாதிரி வார்த்தைகள் வரும். இது ஒரு கவிதை புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். 2வது, இந்த யோபின் புஸ்தகத்தை இது ஒரு ஞானியின் புஸ்தகம், ஒரு ஞானமுள்ள புஸ்தகம். இதை வாசிக்கிறவர்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகும், அநேக ஞானங்கள் வெளிப்படுகிறதுனால இது ஒரு ஞானமுள்ள புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். 3வது, இந்த யோபின் புஸ்தகம் இது ஒரு சரித்திர புஸ்தகம். இது ஒரு சரித்திர புஸ்தகம். யோபு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், கடைசி 42ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களில் யோபுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு சரித்திர புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இந்த யோபின் புஸ்தகத்தை எழுதினது மோசேயாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். மோசே இந்த யோபின் புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம். எனவே மோசேயின் காலத்திற்கு முன்பாக இந்த யோபு என்கிற யோபு என்கிற பக்தன் மோசேயின் காலத்திற்கு முன்பாக வாழ்த்திருக்கலாம். யாராவது நல்லா நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ராமின் சொல்லோ ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, மோசேயின் காலத்துக்கு முன்பாக இந்த யோபு என்ன செய்திருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். மோசேயின் காலத்திற்கு முன்பாக இந்த யோபு வாழ்ந்திருக்கலாம் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த யோபின் புஸ்தகத்தை மோசே எழுதியிருக்கலாம் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோபின் புஸ்தகத்தில் ஆதியாம் புஸ்தகத்தில் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார், சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகத்தில் சிருஷ்டிப்புக்கு முன்பாக எப்படியெல்லாம் இருந்து இன்னும் பல காரியங்கள் சொல்லப்பட்டபடினாலே, அதாவது சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆதியாகம புஸ்தகத்துக்கு முன்பாக வரவேண்டிய புஸ்தகம் யோபின் புஸ்தகம் என்று கூட சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா சிருஷ்டிப்புக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஏன் சங்கீதத்துக்கு முன்பாக இந்த யோபின் புஸ்தகம் வந்திருக்கிறது என்றால், கவிதை, நடை, பாட்டு ஆக அநேக வசனங்கள் இருக்கிறனால, சங்கீதமும் ஒரு பாட்டாக இருக்கிறனால சங்கீதத்துக்கு முன்பாக இதை கொண்டு வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, நாம் இதில் ஒரு வார்த்தை 2 முறை வருகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். யோபு பாவம் செய்யவில்லை. ஸ்தோத்திரம். இயேசு யாரை சேர்க்க மத்திய ஆகாயத்தில் வருவார் என்றால், 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்தில், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா என்ன செய்யப்படுவதாக, காக்கப்படுவதாக. ஒரு ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அறிவிப்பு கூட வருகையை பற்றி சொன்னால ஒரு ஞாபகம் வந்துட்டு அறிவிப்பு கூட. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது நம்ம லாஸ்ட்டு சண்டே வரும்போது ஃபாஸ்டிங் ப்ரேயர், நம்ம கால் கழுவுதல் எல்லா மாதமும் நம்ம அப்படி வைப்போம். அதுக்கு முந்தின வாரம் ஞானஸ்நான ஆராதனையும் ஆமென் நாம் வைக்கிறதாக இருக்கும். யாராவது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க
விரும்புகிறீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் தயவு செய்து இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அப்போ முந்தின வாரம் நம்ம நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்களும் அந்த திருவிருந்து ஆறாலே பங்கு பெறுகிறதாக இருக்கும். நாட்களை நீட்டிக்காதுங்க. ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும்தான் உறவுக்குள்ளே வர முடியும். உறவுக்கு அது வரைக்கும் நீங்கள் பக்தன், அவர் தெய்வம், அப்படி இருக்கும். பட்டு எப்போ ஞானஸ்நானம் எடுத்தாரோ அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேச குமாரன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த உறவுக்குள்ளே வருவது. அதனால் ஸ்தோத்திரம். அதே போல் இன்னொன்று, ஞானஸ்நானம் என்பது நம்மளாக மனசார எடுப்பது, ஒருவர் சொல்லி அல்ல. அதனால தான் நான் யார்கிட்டையும் பர்சனலாக பேசாதது. ஆமேன். சிலர் இதுவரைக்கும் நான் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, நம்ம எடுத்த அத்தனை பேருமே அவங்களா வாலண்டரியாக வந்து கேட்டு எனக்கு ஞானஸ்நானம் தாங்கன்னு கேட்டவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் யாராவது நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தயவு செய்து இந்த நாட்களை மிஸ்யூஸ் பண்ணிடாதுங்க. அப்புறம் இனி எப்படின்னு தெரியாது. அதனால் ஜெபித்து யோசித்து ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் தயவு செய்து இந்த நாட்களை மிஸ்யூஸ் பண்ணாதுங்க. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே, அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே கூட்டம் முடிகிறக்குள்ளே நீங்கள் இன்றைக்கே என்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா வீட்டு போயிட்டாவது 2 நாளுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நாட்களை டிலே பண்ணாதுங்க. ஓகே, இயேசு யாரை சேர்க்க வரப்போகிறார் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றவர்களாய் காக்கப்பட்டவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு வரப்போகிறார். பரலோகம் என்பது பரிசுத்தவான்கள் மட்டும் வாழ்கிற இடம்தான் பரலோகம். ஆமேன். இந்த பூமியிலே பாவம் செய்யாமல் இருக்கிறவர்களை சேர்க்கிற இடம்தான் பரலோகமாய் இருக்கிறது. இயேசு ஆமேன் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. இன்றைக்கி சிலர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த காலத்தில் எப்படி சார் பாவம் செய்யாமல் வாழ முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நம்மை பாவம் செய்யாமல் வாழ வைப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் வைக்க நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். அவரோடு உள்ள உறவுக்குள் வரும்போது, ஐக்கியத்துக்குள் வரும்போது, அவரோடு நாம் நெருங்கும் போது இந்த உலகத்தில் பார்க்கிற விடல் நம்ம குப்பையாக தெரியும். அவ்வளோதான். தெரிஞ்சிட்டு நாம் இது மேன்மையாக தெரியும். ஏன்னா இதிலே டேஸ்ட் வரும், இதே ருசிக்க, இதே ரசிக்க, இதிலே திருப்தியாய் நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் நமக்கு குப்பையாய் தெரியும். நம்மாலும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோபு பாவம் செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அந்த வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும் ஒரு 3 காரியங்களை சொல்லிட்டு அடுத்து என்ன பாவம் செய்யலை, பாவம் செய்யாதனால் வந்த பிளஸ்ஸிங் என்ன என்பதை குறித்து நான் வேகமாய் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போ யோபு பாவம் செய்யவில்லை என்றால் முதலாவது அப்போ அவனுக்கு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அவன் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யணும்னா பாவம் செய்ய வாய்ப்பே கிடைக்கல, அதனால பாவம் செய்யலை, அது பெருசு கிடையாது. ஆனால் யோபுவுக்கு பாவம் செய்வதற்கு என்ன கிடைத்து? வாய்ப்பு கிடைத்து. ஸ்தோத்திரம். அவனுக்கு வாய்ப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஆமேன். குறை சொல்வதற்கு வாய்ப்பு. அவன் உத்தமனாய் வாழ்ந்தான், சன்மார்க்கனாய் வாழ்ந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் வாழ்ந்தான், தேவனை உண்மையாய் தேடினான். ஆனால் ஏன் தெரியாது 10 பிள்ளைகளை அவன் இழக்க விட்டு கொடுத்தான். அவன் மிருக ஜீவன்களெல்லாம் அவன் இழந்தான். ஸ்தோத்திரம். அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், நீ மரித்து ஜீவனை விடுன்னு சொல்வதை காட்டிலும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஸ்தோத்திரம். அப்படி சொன்ன போது, பாவம் செய்ய அவ்வளோ வாய்ப்பு கிடைத்த போதும் வேதம் சொல்லுகிறது, யோபு பாவம் செய்யவில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்காமல் பாவம் செய்யாமல் இருப்பதல்ல வெற்றி. பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் பாவம் செய்யாமல் வாழ்வதே உண்மையான பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 2வது, மற்றவர்கள் இவன் பாவம் செய்வான் என்று எதிர்பார்த்த போதும் யோபு பாவம் செய்யவில்லை.
மனைவி எதிர்பார்த்தா, ஆமேன் ஸ்தோத்திரம், இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறான், தூஷிப்பான், தேவனை தூஷிப்பான், தேவனை குறை சொல்லுவான், இல்லைன்னா ஏதாவது முறுமுறுப்பான் என்று மனைவி வேடிக்கை பார்க்கிறான். அதன் பிறகு ஆமேன் அவனுடைய நண்பர்கள், ஆறுதல் சொல்லுவதற்காய் வந்த நண்பர்கள், அவர்களும் அவனை எந்தெந்த விதத்திலெல்லாம் பாவம் செய்ய தூண்ட முடியுமோ பேசுகிறார்கள். அவர்களும் எதிர்பார்க்கிறாங்க, இவன் இப்போ தேவனை தூஷிப்பான், தேவனுக்கு விரோதமாய் பேசுவான் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமேன் யோபு என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் சாத்தான் எதிர்பார்க்கிறான். 10 பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுத்த பிறகு சாத்தான் யோபுவை பார்க்கிறான், இவன் தேவனை தூஷிப்பான். சாத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான், யோபு பாவம் செய்யவில்லை. அதன் பிறகு ஆமேன் ஸ்தோத்திரம், மிருக ஜீவன்களை இழக்க ஒப்பு கொடுக்கிறான், இழப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் இழந்த போது தேவனை தூஷிப்பான், பாவம் செய்வான் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அதன் மத்தியிலே யோபு பாவம் செய்யவில்லை. தேவன் யோபுவை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதலாவது சொன்னேன், பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யவில்லை. ரெண்டாவது, மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது, யோபுக்கு வந்த சோதனையே பாவம் செய்வதற்காக. யோபுக்கு வந்த சோதனை எதற்காக? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவம், இவன் தேவனை தூஷிக்கானா? இவனுக்கு ஒரு சோதனை வந்து, ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்து, அது தேவன் பேரில் அன்பா இருக்கிறானா என்பதற்காக, தன் பிள்ளையை காட்டிலும் இயேசுவை நேசிக்கிறானா என்பதற்காக வந்த சோதனை. ஆனால் யோபுக்கு வந்த சோதனை ஆமை பாவம் செய்வதற்காக. என்ன பாவம்? தேவனை தூஷிக்கணும். தேவனை தூஷிக்கிறானா? அப்போ அவனுக்கு வந்த சோதனையே பாவம் செய்வதற்காக. பாவம் செய்வதற்கான சோதனை வந்த போதும் யோபு பாவம் செய்யவில்லை. நல்லா ஒரு சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யவில்லை. மற்றவர்கள் பாவம் செய்வான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது பாவம் செய்யவில்லை. வந்த சோதனையே பாவம் செய்வதற்காக. அதன் மத்தியில் யோபு என்ன செய்யவில்லை? வாயை திறந்து சொல்லுங்க, பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. நான் அந்த 7 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யோபுவை தேவன் நம்புவதற்கு காரணம் ஒன்று சொன்னேன். அது என்னன்னா, யோபு ஆமேன் பாவம் செஞ்சிருப்பான்னா கண்டிப்பாக யோபு ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பான். மன்னிப்பு. பாவம் செய்யாதனால, தவறு செய்யாதனால யோபு தன் வாழ்க்கையிலே வாயை திறந்து, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கிற ஒரு நிலைமை யோபுக்கு வரவே இல்லை. இயேசு எப்படி வாழ்ந்தார்? மன்னிப்பு கேட்காமல் இயேசு வாழ்ந்தார். அதே வாழ்க்கை இந்த யோபுவோட வாழ்க்கையில் உண்டாயிற்று. அவனும் மன்னிப்பு கேட்காமல் வாழ்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். இது என்னை டச் பண்ண ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். நான் உட்பட நம் அத்தனை பேரும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. காண மாட்டேங்குது சத்தமாக. ஹல்லேலூயா. அதனால மன்னிப்பு கேட்பது தவறு என்று சொல்லவில்லை. மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு இல்லை. மன்னிப்பு தவறு செய்தால், பாவம் செய்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். இயேசு மன்னிக்கிறவர். அதனுடைய ஒரு அடுத்த கிரேடாக்கு என்னது? ஆமேன் ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு அடுத்த கிரேட் என்னது? மன்னிப்பு கேட்காமல் என்ன செய்வது? வாழ்வது. ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். யோபு சொன்ன போல், ஆண்டவரே பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வந்ததப்பா, பாவம் செய்வதற்கான வாய்ப்பு வந்தது ஆண்டவரே. மற்றவர்கள் நான் பாவம் செய்வேன் என்று எதிர்பார்த்தார்கள். அதன் மத்தியிலும் நீர் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டீரே, பாவம் செய்யாமல் வாழ கிருபை செய்தீரே, உமக்கு கோடி நன்றியப்பா அப்படின்னு ஒரு உங்களால் சொல்ல முடியும்னா நான் சொல்கிறேன், நாம் தேவனால் நம்பப்படுகிற, தேவன் நம்புகிற ஒரு பாத்திரவான்களாய் நாம் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆமேன் சொன்னால் நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. நல்ல சத்தமாய் ஆமேன்.
ஆமேன் ஆமேன். தடிக்காரங்க ஃபுல் காஸ்பல் சபையில் இருக்கிறவர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் தேவனை ஆமேன் பாவம் செய்யாமல் வாழ கர்த்தர் எனக்கும் கிருபை தருவாராக. நம் அத்தனை பேருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன் ஆமேன். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் உங்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றவங்க சத்தமாய் ஆமேன். நல்லா ஒரு கைத்தட்டு. ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். ஓகே, யோபு செய்யாத பாவங்கள், அதாவது பாவம் செய்வதற்குன்னு வாய்ப்பு வந்தும் அவன் என்னென்ன பாவம் செய்யலை அதைத்தான் நான் ஒரு 3 அல்ல 4 காரியங்களை வேகமாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பிளஸ்ஸிங்கும் ஒரு 3 பிளஸ்ஸிங்கை குறித்தும் நாம் பேசுகிறோம். சில நேரம் நம்ம இந்த மெசேஜ் சில மெசேஜை நம்ம கேரக்டரை டச் பண்ணி நமக்கு வரும். கேரக்டரை டச் பண்ணி வர்ற மெசேஜுக்கு நம்ம கண்டிப்பாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை கதை தருவாராக. பாஸ்டர் என்ன தான் குறி வச்சு தாக்குனார் அப்படி இல்லை. சில மாதங்கள் தான், சில நேரம் தான் இந்த கேரக்டரு மேக்ஸிமம் நம்ம ரெவலேஷன் பேசுகிற சபை சில நேரங்கள் தான் நம்முடைய சுபாவங்களை டச் பண்ணுற வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகிறோம். அதற்கும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கற்று தருவாராக. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 42ஆம் அதிகாரம் யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். பேசின பின் நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நண்பர்கள் பேசின வார்த்தை ஸ்தோத்திரம் அவனுடைய பேர் எலிப்பாசை நோக்கி நீங்கள் 3 பேரும் பேசின வார்த்தைகள் எனக்கு எதை உண்டாக்கிட்டு பேசுங்க சொல்லுங்க, பேசுங்க, சத்தமாக சொல்லுங்க. கோபத்தை என்ன செய்துட்டு உண்டாக்கு. நீங்கள் 2 மேலும் எனக்கு என்ன உண்டாகிறது, கோபம் ஒழுகிறது. ஆனால் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து என்ன பேசவில்லை, நிதானமாய் பேசவில்லை. அப்போது ஸ்தோத்திரம் அவர்கள் அதாவது நிதானமாக பேச வேண்டாத, நிதானமாய் பேச முடியாத நபர் யார், யோபு. அவனாக்கு எல்லாம் இழந்திருக்கிறான், அவனாக்கு வியாதியில் இருக்கிறான். ஆனால் அவனோ நிதானமாய் பேசுகிறான். அவன் பேசின வார்த்தை தேவனை கோபப்படுத்தலை. ஆனால் விசாரிக்க வந்தவர்கள், ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், நண்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் பேசின வார்த்தை தேவனை என்ன செய்தது, சத்தமாக பேசுங்க. ஆமேன். ஏன் கோபமாக இருக்கிய, வாயை திறந்து பேசுங்க. என்ன உண்டாக்கிட்டு அல்லேலியா மற்ற வாக்குத்தத்தை வந்தால் மட்டும் கையை தட்டியதும் உருளியதும் சோத்திர சத்தமாக ஒரு ஆமேன். இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. ஓகே, இதே சத்தத்தில் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமேன். எனக்கே த்ரோட் அவுட்டு, நானே ரிஸ்க் எடுத்து உயிரை பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, யோபு ஏதாச்சும் நிதானம் இல்லாமல் பேசியிருப்பான் அப்படின்னா, ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பான்னா ஆண்டவருக்கு யோபுக்கு மேலே என்ன வந்திருக்கும், கோபம் வந்திருக்கு. வெரி குட். ஆனால் மற்ற இந்த சிநேகிதர்கள் பேசின வார்த்தை தான் யோபு என்ன செய்துட்டு தேவனை கோபப்படுத்து. ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பேசின வார்த்தை எனக்கு கோபம் உண்டாக்குறது, ஆனால் என் தாசனாகி யோபுவோ நீங்கள் பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹல்லேலூயா. அப்போ யோபு நிதானத்தை இழந்து இல்லைன்னா வேற ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பான் அப்படின்னா ஆண்டவருக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, என் தாசனாகி யோபுவோ அவன் நிதானமாய் பேசினான். அவன் நிதானமாய் பேசினபடினால எனக்கு அவன் மேலே என்ன வரவில்லை, கோபம் வரவில்லை. அப்போ நம்பர் 1, யோபு செய்யாத ஒரு பாவம் என்னவென்றால் யோபு தேவனை கோபப்படுத்தவில்லை. பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் அமைதியாக இருந்தனாலாம் சொல்ல வைக்கிறேன். யோபு சவுண்டு வரல, சோத்திரம். திருவிழா கடைக்கு போறீங்களா, அங்கே நல்லா இருக்கும். சொல்லுங்க, யோபு
தேவனை கோபப்படுத்தவில்லை. கிறிஸ்தவம் என்பது பக்தி அல்ல. கிறிஸ்தவம் என்பது உறவின் அடிப்படையில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாம் பேசணுமோ எல்லாம் பேச வேண்டிய ஒரு நபர் தான் யோபு. அவனுக்கு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அவன் நிதானமாய் பேசினான். யோபுக்கு மேலே எனக்கு என்ன வரவே இல்லை, கோபம் வரவே இல்லை. முதல்ல ஒன்றை சொல்லுங்க, கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு கோபம் வரும், அதை முதல்ல ஒத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய பொறுமையோ நீடிய தயவு. ஆமென். இதை பேசும்போது ஒன்று செக் பண்ணுங்க, ஒன்று ஆராய்ஞ்சு பாருங்க. நான் தேவனை கோபப்படுத்துகிற அனுபவம் என் வாழ்க்கையில் வந்திருக்கா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்கே சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தை தேவனை கோபப்படுத்தினது. எலும்பில்லாத நாக்கு, காவல் இல்லாத வாய். ஆமென், ஸ்தோத்திரம். யாரும் கேட்க என்னுடைய நாவுன்றதுனால நாம் விடுகிற வார்த்தைகள், ஆமென், நன்றாக கவனிக்க வேண்டும். அது தேவனை ஏதோ ஒரு விதத்தில் கோபப்படுத்துகிறது. அந்த கோபம் மிகப்பெரிய தண்டனை நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உண்மையாக சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுதும் உம்மை சந்தோஷப்படுத்தி உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தருவீராக. உம்மை கோபப்படுத்தாமல் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை செக் பண்ணுங்கள். என் லைஃபு, என்னுடைய வார்த்தை அவரை கோபப்படுத்துகிறதா? அவர் சாட்சி கொடுக்க முடியுமா? மனோஜ், அவனுடைய வார்த்தை என்னை கோபப்படுத்தவில்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியும்னா, நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யாமல் வாழ்கிறேன். நான் பாவம் சொன்னோட நீங்கள் ஏதோ ரொம்ப மோசமானதாக பேச, அப்படி இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி உறவின் அடிப்படையில். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனை கோபப்படுத்தாமல் இருக்க கிருபை தருவாரா? ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நிறைய தேவன் கோபப்பட்ட பல அனுபவங்கள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் என்ன ரொம்ப டச் பண்ண ஒன்று மட்டும், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 9, 10 வாசிக்கலாம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். இவர்கள் செய்த தவறு என்ன, பாவம் என்ன, அது நிறைய உண்டு. பட் அதை நான் டச் பண்ணாமல் இன்னொரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் ஆண்டவரே வாயை திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, 8ஆம் வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரா, இதில் நான் ஒரு வார்த்தை நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்புகிறேன். எப்படியும் வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறினோமோ, அன்றைக்கு நாம் வாழ்வதற்கான ஒரு பிரயாணத்தை, ஒரு பாதையை, ஒரு ரோடை அவர் போட்டு கொடுத்து அதன் வழியாக நம்மை பிரயாணம் பண்ண கர்த்தர் வைக்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விருப்பப்படி பிரயாணம் பண்ணவில்லை. தேவன் எந்த இடம் வழியாயெல்லாம் போக சொன்னாரோ அந்த இடம் வழியாய் அவர்கள் போனார்கள். ஆமேன். அப்படி போனதினால்தான் அவர்கள் கானானில் போய் சேர்ந்தார்கள், அல்லது கானானுக்கு பக்கத்துலையாவது போனாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விதித்த வழியாய் பிரயாணம் பண்ணுவதல்ல தேவ சித்தம். தேவன் விதித்த வழியாக நான் பிரயாணம் பண்ண வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, நான் சொல்கிற போல சொல்லுங்க. நான் விதித்த வழியாக பிரயாணம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, தேவன் விதித்த வழியாக
நான் பிரயாணம் பண்ண வேண்டும். ஒத்துக்கொள்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. இதை விட்டு மாறினால் தேவ கோபம் உண்டாகும். அவர் விதித்த வழியாக நீ பிரயாணம் பண்ணும்போது என்ன வந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்வார். புரிஞ்சவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வர பண்ணினது கர்த்தர். அவர்களை இந்த வழியாய் பிரயாணம் பண்ண சொன்னது கர்த்தர். ஆனால் அவர்கள் வந்து நின்ற இடம் செங்கடலாக இருந்தது. ஏன் செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்தார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக நடத்தினார் என்றால், செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் விருப்பத்தின்படி வந்து நிற்கவில்லை, செங்கடலுக்கு முன்பாக தேவ சித்தத்தின்படி வந்து நின்றார்கள். ஆமென். தேவ சித்தத்தின்படி வந்து நின்ற போது ஆண்டவர் கேட்கிறார், என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? உன் கோலை நீட்டு. கோலை நீட்டின போது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சித்தத்தின்படி வந்து நின்றாங்கன்னா செங்கடல்ல மூழ்கி போயிருப்பாங்க. இப்போ மாறாவில் வந்து நிற்கிறார்கள். தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. தேவன் அவர்களை பிரயாணம் பண்ண வைத்தபடினால மாறாவின் தண்ணீர் குடித்தபோது கசப்பு உண்டான போது தேவன் அந்த மாறாவையே கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், தேவன் விதித்த வழியாக மட்டும் நீ பிரயாணம் பண்ணு. உன் பிரயாணத்தில் என்ன வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். தேவன் பிலேயாம் மேல ஒரு இடத்துல கோபப்பட்டார். ஆமென். உருவின பட்டயத்தோடு நின்றார். ஏன்னா ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பது தேவ சித்தம் அல்ல. இவன் பணத்துக்காக போகிறான். அவன் தேவன் விதித்த வழியாக பிலேயாம் பிரயாணம் பண்ணவில்லை. எனவே உருவின பட்டயத்தோடு நின்று பிலேயாமை கொலை செய்ய பார்த்தார். கடைசியிலே ஆமென், கழுதைக்கு கண்களை கர்த்தர் திறந்து அவனை காப்பாற்றி எச்சரித்து அனுப்பினார். என் சித்தப்படி இல்லாமல் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உனக்கு விதித்த பாதையை விட்டு நீ மாறி பிரயாணம் பண்ணினால் இன்றைக்கே சரணடைந்து என் சித்தத்தின்படி அல்ல தேவா, உம் சித்தத்தின்படி நான் பிரயாணம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ சொல்ல ஆயத்தன்னா ஆமை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். இல்லை என்றால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் தேவ சித்தத்தின்படி பிரயாணம் பண்ணினார். ஆமென். நீங்கள் நல்லா தெரியும், ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது தேவனே இறங்கினார். ஒரு பக்கம் கேராரில் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி பொய் சொல்லி அவன் அனுப்பிவிட்டான். ஸோ ஆனால் கர்த்தர் அபிமெலேக்கை இருக்க விடலை. நீ உத்தம இருதயத்தோடு செய்தா என்பது எனக்கு தெரியும். கற்பங்கள் அடைக்கப்படும். நீ கை வச்சா ஒன்றை நான் விட மாட்டேன். அவனுடைய மனைவியாக இருக்கிறான், அனுப்பிவிடு. சோத்திரம். ஆண்டவர் குறுக்கிட்டார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் மெசொப்பொத்தாமியா நாட்டில் ஊர் என்கிற பட்டணத்தில் இருந்திருப்பான். நானாக அவனை புறப்படுன்னு சொல்லி அவனை புறப்பட வச்சேன். ஸ்தோத்திரம். நீ கைபோடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அவன் சரணடைஞ்சு கொண்டு போயிருப்பா உனக்கு பொண்டாட்டிய. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் சொந்த தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பித்த அந்த பெத்தேலுக்கு போ என்று கர்த்தர் தான் யாக்கோபை அனுப்பினார். யாக்கோபை அனுப்புறனால லாபான் எனக்கு தெரியாமல் என் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் விட்டான் என்று யாக்கோபை கொலை செய்வதற்காக விரோதமாய் செயல்பட்ட போது தேவன் சொப்பனத்தில் லாபானோடு இடைப்பட்டார். அவனுக்கு தீமை அன்றி நன்மை அன்றி தீமை என்று செய்யாது அப்படின்னு எச்சரிக்கையாரு. அவனை நீ தொடக்கூடாது. இவன் அமைதியாக தான் போனான். ஏன்னா தேவன் சொல்லி தேவன் விதித்த வழியாக யாக்கோபு பிரயாணம் பண்ணினால அதன்மால் வந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். ஏசா 400 பேரோடு வருகிறான் எதிர்கொள்ள. யாக்கோபு உடைந்தது உண்மைதான், அழுதது உண்மைதான். ஆனால் என்ன நடந்தது தெரியாது. ஏசாவின் இருதயத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். யாக்கோபல்ல ஏசாவை கட்டிப்பிடித்து அழுதான் என்றல்ல, ஏசா யாக்கோபை கட்டிப்பிடித்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விதித்த பாதையை விட்டு நீ மாறி பிரயாணம் பண்ணினால்
ஆமை உன்னால் நின்றுவிட முடியாது. அதே நேரத்தில் தேவ சித்தப்படி நீ பிரயாணம் பண்ணினால் எத்தனை செங்கடல் வந்தாலும் சரி, எத்தனை கோலியாத்து வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நீ அமைதியாரு. உன்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஐயா, எப்படி வாழ கிறிஸ்தவம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதன் வழியாக பிரயாணம் பண்ணினால் கானானை சுதந்தரிக்க முடியும். அந்த பிரயாணத்தில் தோல்வி வரலாம், கஷ்டம் வரலாம், நிந்தை வரலாம், அவமானம் வரலாம், எதிர்ப்பு வரலாம். என்ன வந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்வார். நீ கவலைப்படாத, நீ காலை முன்னோக்கி வச்சிட்டு போயிட்டே இரு. ஒத்துக்கொள்றவங்க, எனக்கு இந்த வார்த்தை தெளிவாக புரியுது பாசம் சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எனக்கு விதித்த வழியாக பிரயாணம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். பவுல் தேவன் விதித்த வழியாகத்தான் பிரயாணம் பண்ணினான். தமஸ்கு வீதி வரைக்கும் அவன் இஷ்டப்படி பிரயாணம் பண்ணான். தமஸ்கு வீதியில் அவன் லெவல், அவன் ட்ராக் மாறுது. தேவ சித்தப்படி பிரயாணம் பண்ணார். ஒருவராலும் பவுலை ஒன்றும் செய்ய முடியலை. அடித்தாங்க, கப்பல் சேதம், இதுக்கு ஈரோ கிழித்தம் என்னமோ வந்துச்சு. அவனை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவன் விருப்பப்படி பிரயாணம் பண்ணலை, அவன் தேவ சித்தப்படி பிரயாணம் பண்ணினான். தாவீது அவனை இஸ்ரவேல் ராஜாவாக்கினார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணான். இவன் ராஜாவாக கூடாது, இவனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக சவுல் இராணுவத்தை கூட்டிக் கொண்டு தாவீதை பிடிக்க போகிறான், கொலை செய்ய பார்க்கிறான். சவுல் இராணுவத்தை வைத்தும் தாவீதை நெருங்க முடியவில்லை, கொலை செய்ய முடியல. ஏன் சவுலே, நீ ஒரு யுத்தத்துக்கு புறப்படுகிறது போல புறப்படுகிறாய். தாவீது சொல்லுகிறான், இந்த தெள்ளுப்பூச்சையா ராஜா தேடி வந்தான் கேட்குறான். ஒரு தெள்ளுப்பூச்சி உன்னால் ஏன் நெருங்க முடியலை, ஏன் உன்னால் பிடிக்க முடியலை, ஏன் உன்னால் கொலை செய்ய முடியலை? அவன் இஷ்டப்படி பிரயாணம் பண்ணலை, தேவ சித்தப்படி பிரயாணம் பண்ணுகிறான். நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கோபத்தில் ஸ்தோத்திரம் மோசேட்ட சொல்றாரு, நான் விதித்த வழியை இவர்கள் விட்டு விலகி போனார்கள். ஹல்லேலூயா, ஒரு ஆமென். அல்லேலூயா வரமாட்டேங்குது. ரெவலேஷன் எல்லாம் வெள்ளிக்கிழமை, சரி அங்கே வந்தால் நீங்கள் ஃபயர் ஆகலாம். இங்கே வந்தால் சண்டே ஆண்ட நமக்கு தெளிவு. ஏன்னா சபை என்பது நம் பரலோகம் போகிற இடம். இங்கே நல்லா ஆராதிச்சு எல்லாம் செஞ்சுட்டு பரலோகத்தை நம்ம இழந்துட்டோன்னா அதே போல் பரிதாபம் வேறு ஒன்றுமே கிடையாது. அற்புதம் எளிது பிரதர், அற்புதம் ஒரு செகண்டில் உன் சரித்திரத்தையே மாற்ற அவரால் முடியும். ஆனால் அவருக்கு தேவை உன்னுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை தான் அவருக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கை எளிதாக சரியாயிட்டுன்னா அவர் ஒரு செகண்டில் நம்ம சரித்திரத்தையே தலைகளாக மாற்றிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வேர்டு கூட என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. இந்த கோபம் மூண்டனால என்ன ஆச்சு, ஆண்டவர் கொண்டு போட அப்படி இப்படின்னு சொன்னாலும், ஆனால் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே இடத்துல முதல்ல பேசும்போது எப்படி சொல்லுகிறார் என்றால், இதில் பேசுகிறாரு. ஓரே பருவத்தில் இறங்கி ஆண்டவர் மோசே இடத்துல பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தை அடிக்கடி வரும். ஆனாலும் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 7ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, எகிப்தில் இருக்கிற யாரு சத்தமாக சொல்லுங்க, என் ஜனம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை, ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திரா புஸ்தகம் ஃபுல்லாக வாசித்தாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவார்னா, அவர்கள் என் ஜனங்கள். அவர் யாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, என் ஜனங்கள். தேவன் விதித்த வழியை விட்டு அவர்கள் போன போது ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இனி யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். நான் இதை வாசிச்ச போது என் கண்ணீர் வரல, கண்ணு நிரம்பிட்டு.
ஆண்டுடைய வேதம் எப்படி இருக்கும்? யாத்திரை 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் பைபிளை திறக்கணும். எல்லாரும் பைபிளை திறந்து அந்த வசனத்தை பார்க்கணும். யாத்திரை 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? யாருக்கு ஜனங்களாம்? மோசே உனக்க ஜனங்களப்பா. தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? முதல்ல மோசேட்ட பேசும்போது என்ன சொன்னார்? சொல்லுங்க. என் ஜனங்கள். தேவன் விதித்த வழியை விட்டு மாறின போது என் ஜனங்கள் யாருடைய ஜனங்களாக மாறிவிட்டார்கள்? உன் ஜனங்கள். அவரோட கோபம் வந்துட்டு நான் அவனை அழிச்சு போடுவேன். அதாவது நான் பிளஸ்ஸிங்கில் அதை பேசுவேன். நம்மளை பார்த்து எனக்கு பிள்ளை என்னுடைய ஒன்று உரிமை பாராட்டுற ஒரே ஒருத்தர்னா அது ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே நம்மளை பார்த்து நீ எனக்கு பிள்ளை இல்லை, என் ஜனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை, நம்ம நிலைமை. மோசேட்ட அவருக்கு அவ்வளோ கோபம். சொல்கிறார், உன் ஜனங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள், நான் அவங்கள ஒருத்தரையும் விட மாட்டேன், எல்லாம் அழிக்க போகிறேன். வணங்கா கழுத்துள்ள ஜனம். கோபத்தினுடைய என்ன சொல்ல அந்த வீரியம் எங்கே வந்து நிற்குன்னா, ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசடி, அவங்க உன் ஜனங்கள், இனி அவங்க ஏன் ஜனங்கள் கிடையாது, நான் அவங்கள காலி பண்ணுறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கோபத்தில் சொன்னாலும் அதுக்கப்புறம் ஆண்டவர் மனம் மாறுவார். அதுக்கு காரணம் மோசையோட ஜெபம். விடாதுங்க, என் பேரை வேணாலும் ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடுங்க, ஏதாவது இறங்குங்க அப்பா. நம்ம தேவன் விதித்த வெளியை விட்டு நாம் மாறும்போது நாம் அவருடைய ஜனங்கள் என்கிற ஸ்தானத்திலிருந்து வேறு யாருடைய ஜனங்களாகவே மாறிவிடுகிறோம். பரிதாபம். அதுக்கப்புறம் என்னத்தை ஜெபம் பண்ணி என்னது? அதனால் கோபம் வராமல் இருக்கணும்னா தேவன் எனக்கு விதித்த வழியாக பிரயாணம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அப்போது யோபு செய்யாத முதல் பாவம், யோபு தேவனை கோபப்படுத்தவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, யோபு தேவனை கோபப்படுத்தவில்லை. ரெண்டாவது, நான் இது நிறைய நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். ரெண்டாவது, யோபு ஆண்டவர் ஒரு வேலி வச்சிருந்தார், அப்படிதானே? சாத்தான் சொல்றான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு கேட்குறார். அப்போ அவன் பாவம் செய்யாததுனால அவனை சுற்றி தேவன் வைத்திருந்த வேலியை சாத்தானால நெருங்க முடியலை, அல்லது அந்த வேலியை தாண்டி அவனால் ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யோபு பாவம் செஞ்சிருப்பான்னா முதல் காரியம் என்ன நடந்திருக்கும்? வேல் என்ன செய்யப்பட்டிருக்கும்? எடுக்கப்பட்டிருக்கும். அப்போது யோபு பாவம் செய்யாதனால அவனுக்குண்டான வேலியை யோபு காத்து கொண்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது, நான் இப்படி சொல்கிறேன், யோபு செய்யாத ரெண்டாவது பாவம், அவனை சுற்றிலும் இருந்த வேலியை அவன் என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். அந்த வேலி அவன் என்ன செய்யலை? இழக்கலை. வேலி இழந்துட்டானா பாவம் செஞ்சிட்டான். அப்புறம் சாத்தான் டைரக்டாக உள்ள அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இதையும் ரொம்ப முக்கியமாக நான் நிறைய ஸ்கிப் பண்ணி விடுறேன். எதெல்லாம் ஆண்டவர் சொல்ல வைக்கிறோம் அதை சொல்லட்டும். நல்லா கவனிங்க. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, என்றைக்கு தேவ பிள்ளையா நீ மாறினாயோ, என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாயோ, அன்றிலிருந்து உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான குதிரைகளால் கர்த்தர் நம்ம வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேலி இருக்கிறபடினால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆமே. உங்களை விடுற மாதிரி எனக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா நம்மளாம் ட்ராவல் பண்ணுற ஆட்கள், சோத்திரம். அந்தளவுக்கு ராத்திரி பகலமாக ட்ராவல் பண்ணுறோம். ரெண்டாவது மறதி ஓவரு, மைண்டு லாக் ஆகும். எங்கே போகிறேன்னு தெரியாமலே கார் ஓட்டிகிட்டு போகிற ஆளாகும்.
போயிட்டு லெஃப்ட்டு கட் ஆகணும்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். திடீர்னு தான் விழிப்புணர்வு வரும், ஐயோ நம்ம அங்கேயே கட் ஆகணுமே. அதுக்கப்புறம் காரை வளைச்சிட்டு கட்டாகி போகிற ஆளாக்கு நம்ம. அப்போ இதுவரைக்கும் கருத்தை காக்கிறாருன்னா நான் சொல்ல முடியும் அவருடைய வேலி இருக்கிறனால தான் கருத்தை காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். நீ பாவம் செய்கிறாய் என்றால் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், உன்னை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற வேலியை நீ என்ன செய்கிறாய்? இழக்கிறாய், தகர்க்கிறாய். முதல்ல சொன்னேன் தேவன் வைத்த வழியாய் பிரயாணம் பண்ணு. ரெண்டாவது சொல்கிறேன் உன் வேலியை நீ இழந்து விடாது. உன் வேலியை நீ என்ன செய்து கொள்? சொல்லுங்க, காத்துக்கொள். ரட்சிப்பு காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள், கிருபையை காத்துக்கொள், வல்லமை காத்துக்கொள், வரங்களை காத்துக்கொள். ஆமென். இதை நீ பாவம் செய்யும் போது ஒன்னை அறியாமலே இது ஒவ்வொன்றா உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கு. சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி, அவனால் அந்த பலத்தை காத்துக்கொள்ள அவனால் முடியலை. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவன் தன் ரகசியத்தை தெளிலாளிடத்தில் அவுட் பண்ணுறான். கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை காட்டுகிற பொருளாய் மாறினான். சகோதரா, ஒரு ரட்சிப்பை நீ காத்துக்கொள், அழைப்பை காத்துக்கொள், கிருபையை காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள். இதை ஒன்று நீ ஒருபோது இழக்க நீ இடம் கொடுக்காத கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ யோபு செய்யாத ரெண்டாவது ஒரு பாவம், தன்னுடைய வேலியை அவன் என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க, யோபு. வெரி குட். தன்னுடைய வேலியை காத்து கொண்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேலி இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத. பாவம் செஞ்சா வேலி பெய்யும். வேலி பெய்ட்டா சாத்தானுடைய டைரக்ட் அட்டாக்கை நீ பார்க்க வேண்டியிருக்கும். வேலி இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களையும் என்னை நெருங்க முடியவே முடியாது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மூணாவது, வழக்கு நேரம் இல்லை, நான் பிளஸ்ஸிங்கையும் பேசணும். ஏதோ எச்சரிச்சுட்டு மட்டும் போனால் போதா, இல்லை, பிளஸ்ஸிங்கையும் பேசணும். மூணாவது, தேவனோடு உள்ள உறவு அவனுக்கு விரிசல் வரவே இல்லை. விரிசல். ஆமென். அவன் அன்னைக்கும் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ஐக்கியம் இருந்துச்சோ அதே ஐக்கியம் கடைசி வரைக்கும் யோபுவுக்கும் தேவனுக்கும் இருந்து கொண்டே இருந்தது. அந்த உறவில் பின்வாங்கவும் இல்லை, அந்த உறவில் எந்த விரிசல் ஏற்படவும் இல்லவே இல்லை. ஆமென். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேலையும் காத்துக்கொள்ளணும். மூணாவது, உறவையும் காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? வாயை திறந்து சொல்லுங்கள். ஏதோ காத்துக்கொள்ளணும், உறவையும் அந்த உறவை விட்டாச்சுன்னா அது பெரிய பாவம், ரொம்ப கஷ்டம். நாலாவது, அந்த வார்த்தையே சொல்லப்படுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், தேவனை பற்றி எல்லாரும் பேசுங்க. யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி என்ன செய்யலை? குறை சொல்ல. நாலாவது ஒரு பெரிய பாவம், இது பெந்தேசுகாரங்கள்ட்ட மலிஞ்சி கிடைக்க ஒரு பாவம். சோத்துல என்னது? யாரை பற்றியும் குறை சொல்லுவது. அவன் நண்பர்களை குறை சொல்லலை, மனைவியை குறை சொல்லலை. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனை பற்றி என்ன செய்யலை? குறை சொல்லவில்லை. அதனால தான் ஆண்டவர் அங்கே சாட்சி 42 சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகி யோபுவோ அவன் நிதானமாய் பேசினான். நிதானமாக. நான் சொல்கிறேன், கோபம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கோபம் பாவத்தை உண்டாக்குதுன்னா, நீ கோபப்படும்போது உன் நிதானத்தை நீ இழக்கிறாய் என்றால் அந்த கோபம் பாவத்தை உண்டாக்குகிற கோபம். ஆமென். சிலர் கோபப்படுவாங்க, ஆனாலும் நிதானத்தை இழக்க மாட்டாங்க. அப்படி இரு, இப்படி பண்ணு, சரியாகு. நிதானத்தை இழக்கலைன்னா உன்னுடைய கோபம் சரியானது. ஆமென். வரமாட்டேங்குது. கோபம் வரும், கொஞ்ச நேரத்தில் சாபம் வரும். கோபத்திலிருந்து அடுத்து கெட்ட வார்த்தை வரும், அடுத்து சொத்து. பின்ன என்ன, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தான். ஆமென். அப்போ புரிஞ்சுக்கணும், இந்த கோபம் பாவத்தை உண்டாக்குகிற கோபம், அது ஆபத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ பேரண்ட்ஸு, பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க, கோபப்படுறாங்க. அது நியாயமானது, கோபப்படணும். சோத்திரம்.
ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க, அந்த கோபம் வேணும். ஆமாம், அது நியாயமானது. அப்போ தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். இப்போல்லாம் எப்படின்னு தெரியல, ஸ்கூலில் பிள்ளைகள் டீச்சர்ஸை பார்த்து பயப்படுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியும். நான்லாம் படிக்கும்போது நல்லா பயந்துருக்கிறேன். சோத்திரம் அட்டி வச்சு வெளுத்துறவனும். இப்போது என்னமோ எனக்கு தெரியலை, பிள்ளைகள்கிட்ட இன்னும் கேட்டால் அந்த நீங்கள் டீச்சர் உங்களுக்கு பயம் இருக்கடா. சோத்திரம் சில டீச்சர்ஸ் மாதிரி வந்தாலே அப்படி எழும்பி நிற்கிறது, மாறி நிற்கிறது. ஆமீன் சோத்திரம். அவங்கள கண்டாலே ஒரு பயம் கலந்த ஒரு கனம் இருக்கும். இப்போல்லாம் எப்படின்னு தெரியல, இப்போ ஏன்னா அடிக்கக்கூடாது இப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பயம் இருக்கான்னு தெரியலை. சோத்திரம் கண்டிப்பாக டீச்சர்ஸை குறித்து பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும். சில டீச்சர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அவங்க ஸ்கூலுக்கு அன்னைக்கு வரலன்னா அன்னைக்கு அந்த நாள் பரலோகமாக்கும். அப்பா என்ன செய்யலை, வரையில ஜோமன் ஆண்டவரே வர்ற வழியில் ஏதாவது ஆயிடப்படாதா, பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகாதா, வராமல் இருக்கணுமே அப்படின்னு. அவங்கெல்லாம் உள்ளே வந்தாலே அப்படி பிள்ளைங்க அந்த 3/4 மணிக்கூறும் அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ இடையில கரிஷ்மாவில் எடுக்கன்னு இடையில போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூலுக்கு போனேன். அங்கே டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கிளாஸ் எனக்கு 11 12 தெரியல. சோத்திரம் அப்படி பயமாக இருக்க மைண்டில் வைக்கவே இல்லை. நான் டீச்சரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சோத்திரம் இவங்க என்னையை பார்த்துட்டு அடுத்து பிள்ளைகளை திட்டுறாங்க. சோத்திரம் அடுத்து சொல்கிறேன், டேய் படி 2 பேரும் இப்படி கமந்து கிடக்கிறான் டெஸ்கில். ஸோ டீச்சர் முன்னே இருக்கிறாங்க. நம்ம படிக்கும் மேலே வாய்ப்பு இல்லை, அதான் கடைசி கமந்து கிடக்கிறதா இருக்கும், முதுகு பிஞ்சிரும். ஸோ இவனுக்கு கமந்து கிடக்கிறானுங்க. நான் பார்த்தேன் டீச்சரை. சோத்திரம் உங்கள் நிலைமையா இல்லை இவனுக்கு நிலைமையா, என்ன செய்யணும். ஸோ கோபம் தேவையானது, கோபம் சரியானது, நிதானத்தை இழக்காத வரைக்கும். ஹலோ ஆமென். நிதானம் போயிட்டுன்னா அந்த கோபம் ஆபத்தானது, அது பாவமும் கூட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரைஸ். இங்கே அவன் சொல்கிறான், மனைவியை திட்டினா, நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேச, அது பாவம் வரலை, அது அவளை எச்சரித்தது, உணர்வடைத்த. அவன் தன் நிதானத்தை இழக்கலை. சில சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சில ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கோவந்தாலும் அப்புறம் அவங்க கையெல்லாம் வரைக்க ஆரம்பிச்சிடும். என்ன பேசுகிறேன்னு தெரியல, கருப்பு. ஏன் என்ன கிடைச்ச போகுது. கோபப்படாதுங்கன்னு சொல்லலை, கோபப்படும் போது எதை இழந்துடாதுங்க. பேசுங்க சகோதரர்கள், சொல்லுங்கள் எதை இழந்துடாதுங்க. சகோதரிகள் சத்தமாக சொல்லுங்கள், எதை இழந்துடாதுங்க. நிதானத்தை இழந்தால் போச்சு, பட்டாசு வெடிச்சிட்டு. நிதானத்தோடு இருந்தால் அந்த கோபம் நியாயமானதே, அந்த கோபம் சரியானதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கோபம், சகோதரிகள் கோபப்படுவாங்க, புருஷனை கண்டா அதுக்கப்புறம் சாபம் என்பது அவர்களிடத்தில் தலைவிரித்து ஆடும். அது நிதானத்தை இழந்த கோபம், அது பாவமாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டேன் ஒருத்தங்க கூட ஆமென் சொல்லலை, பார்த்திங்களா, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பச்சையாக கெட்ட வார்த்தை. ஸோ என்னெல்லாமோ குடும்பத்தை இழக்கிறது, முற்பிதாக்களை அழைக்கிறது. சோத்திரம் வேண்டாம். நிதானத்தை இழக்காத கோபத்தை எனக்கும் தருவாராக, எல்லாருக்கும் கற்று தருவாராக. ஆமீன். ஒரு பிளஸ்ஸிங் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், ஏன்னா ஆமீன் அது ரொம்ப தேவையான ஒன்று. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்போ யோபு செய்யாத பாவம் தேவனை கோபப்படுத்தலை. ஆமீன் ஸ்தோத்திரம். அதன் பிறகு 2வது என்ன சொன்னேன், இது வேலியை காத்து கொண்டான். ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த உறவை காத்து கொண்டான். 4வது குறை சொல்லவில்லை. கடைசியில் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னென்னா, ஒரே வார்த்தையில் சொல்லுன்னா, ஆண்டவர் யோபுட்ட சொல்கிறாரு, எத்தனாவது வசனம், ஸ்தோத்திரம் 8வது வசனம் சொல்கிறாரு, பாதிலண்டு, நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக என்ன செய்யாதிருப்பேன், நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. அப்போது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா உங்கள் முகத்தை பார்த்தால, யாருக்கு முகத்தை பார்த்து பேசுங்க, யோபுக்கு. அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 நண்பர்கள் 4 நண்பர்கள் இருந்தாலும் கர்த்தர் யோபோடு கூட இருந்தார் என்பதை காட்டிலும் கர்த்தர் யோபுவின் பட்சத்தில் நின்றார். யாருக்கு பட்சத்தில் நின்றார்? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்யேன், பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த அனுபவம் இருந்தால் நான் உங்களை மனசார ப்ளஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்னா, கர்த்தர் உங்கள் கூட இருப்பாருன்னு. ஆனால் இன்றைக்கி ப்ளஸ் பண்ணுறேன், உங்கள் கூட மட்டும் இருக்க மாட்டார், அவர் உங்கள் பட்சத்தில் நிற்பாராக. யோபுக்கு மனைவி யாரோடு கூட இருந்தா? யோபோடு கூட இருந்தா.
ஆனால் அவ சொல்கிறா தேவனை தூசித்து என்ன செய்விடு ஜீவனோடு. இருந்தது யோபோடு கூட. ஆனால் யாருக்க பட்சத்தில் நின்றா சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன். சாத்தானுக்கு பட்சத்தில் என்ன செஞ்சா நின்றா. ஆமே, இருந்தது யாரு கூட தான், யோபோடு கூட. ஆனால் பட்சத்தில் என்னது யாருக்கு பட்சத்தில், சாத்தானுக்கு பட்சம். அதனால தான் சொல்கிறேன், ஜீவனோடுன்னு சொன்னால் கூட குழப்பம் இல்லை. ஏன்னா சாத்தான் சொல்லி கொண்டு இருக்கிற வார்த்தை என்னென்னா, அவன் தேவனை தூஷிக்கிறானோ பாரும். அதே வார்த்தை இவளும் யூஸ் பண்ணுறான். நீ தூசித்து என்ன விடு ஜீவன். அப்போ கூட இருக்கிறது முக்கியம் இல்லை, யாருக்கு பட்சத்தில் நிற்கிறார் என்பதுதான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கூட மட்டும் இருக்க மாட்டார், கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருப்பாராக. அவர் பட்சத்தில் இருக்கிறவரை யார் எதிர்த்தாலும், யார் விரோதம் எழும்பினாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியவே முடியாது. இந்த வாரம் முழுது ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தின வார்த்தை, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். இந்த வேர்டு என்னை ரொம்ப தைரியப்படுச்சு இந்த வாரம் ஃபுல்லாக. ஆமாம், திங்கள்லேருந்தே ஆண்டவர் பேசிகிட்டே இருந்த ஒரு வார்த்தை. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எதிராக பலர் இருந்தாலும் கவலைப்படாதுங்க, பலர் பேசினாலும் கவலைப்படாதுங்க, என்ன செஞ்சாலும் கவலைப்படாது. கர்த்தர் உங்கள் கூட மட்டும் இல்லை, கர்த்தர் யாருக்கு பட்சத்தில் நிற்கிறாரு சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ள கையெடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார், நீங்கள் பயப்படாதுங்க. உங்கள் தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வார்த்தை வந்தாலும் கவலைப்படாதுங்க, எந்த எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாதுங்க, யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதுங்க. தேவ மனுஷனை உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். ஆமேன். அப்படி பண்ணிடுவேன், ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சவுலாலே தாவீதை ஒன்றும் செய்ய முடியலை, கர்த்தர் யாருக்கு பட்சத்தில் நின்றார், தாவீதுக்கு பட்சத்தில் நின்றார். ஆமேன். ஸோ எத்தனை அவனுக்கு தாவீதுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு ஆதரவு, அவனுக்கு சப்போர்ட்னு சொல்கிறதுக்கு அவன் குடும்பத்தில் யாரும் கிடையாது, வெளியே யாரும் கிடையாது. அவன் அப்பா சப்போர்ட்டு கிடையாது, அண்ணன்மாருங்க சப்போர்ட்டு கிடையாது, சொந்த பந்தங்கள் சப்போர்ட்டு கிடையாது. மாமனாகிய சவுல் கொல்லக்கே தேடுறான், மனைவி அவள் பரியாசம் பண்ணுகிறாள். அவனுக்குன்னு சப்போர்ட்டாக அடைக்கலமாக ஆதரவாக ஒருத்தரும் கிடையாது. ஒரு கட்டத்தில் பெற்ற பிள்ளை கொல்லைக்கு ஆட்களை கொண்டு போகிறான், அவனுக்குன்னு ஒருவரும் கிடையாது. ஆனால் அவனுக்குன்னு எந்த மனுஷன் இல்லாட்டாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஒருவராலும் தாவீதை ஒன்றும் செய்ய முடியலை. தாவீது சொல்லுகிறார் 118ஆம் சங்கீதத்தில், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 3 பிளஸ்ஸிங்காவது பேசணும்னு நினச்சேன், நேரம் போய்விட்டது. எல்லோரும் எழுந்து வேகமாக. வெரி குட். சகோதரிகளும் சீக்கிரமாக கொஞ்சம் எழும்பிடுங்க. ஆண்கள் ஜெபம் உண்டு. ஆமென். பாஸ்டர் அங்கே கீழே வருவார். ஒரு வேலைன்னா நீங்கள் போங்க, ஆனால் அடுத்த வாரம் ஒருத்தரை விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடும். சீக்கிரம் கண்களை மூடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவரே பாவம் செய்யாமல் வாழ கிருபை தாங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம், பாவம் செய்யாமல் வாழ கிருபை தாங்கப்பா, பாவம் செய்யாமல் வாழ கிருபை தாங்கப்பா. நீர் விதித்த வழியில் நான் பிரயாணம் பண்ணணும் ஆண்டவரே, நீர் விதித்த வழியில் நான் பிரயாணம், உம்மை கோபப்படுத்தாமல் நான் வாழ கிருபை தாங்கப்பா, கோபப்படுத்தாமல் வாழ கிருபை தான். காலையில் கடைசியாக ஒரே வார்த்தை, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். நான் 2 கரங்களை நீட்டி உங்களை மனசார நான் ப்ளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவாயீரே எனக்கெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவாயீரே, எஸ், எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. ஆராதனை 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 உமக்கே. சொல்லுங்க
அம்மே உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். சங்கீதம் 118:6, சங்கீதம் 118 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? அவனால் என்ன செய்ய முடியும்? அவனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு ஒரு முறை கூட இந்த வார்த்தை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர், அந்த வசனத்தையே சொல்லும், என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் வசனத்தை தான் சொல்கிறேன், வசனத்தை தான் சொல்கிறேன். பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண்கள் எல்லாரும் சொல்லுங்க, கண்ண மூடி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு முறை கூட சொல்லுவோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே. நல்ல பிதாவே, நன்றியோடு வாழ்த்துகிறோம். யோபு பாவம் செய்யவில்லை ஆண்டவரே, உம்முடைய கோபம் அவனுக்கு வரல ஆண்டவரே. நீர் விதித்த வழியா நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஒரே ஒரு பிளஸ்ஸிங்கை மட்டும் நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் யோபுவின் பட்சத்தில் நின்றார். எங்கள் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், நாங்கள் பயப்படோம். மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வானப்பா? எங்கள் பட்சத்தில் இருப்பது மனிதன் அல்ல, எங்கள் பட்சத்தில் இருப்பது கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை உங்களுடைய ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தில் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பீராக. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளும். நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மாலையிலும் திருக்கரங்குடியில் அடியார்களை வல்லமையாய் பயன்படுத்தும். பிரயாணங்களிலே கூட இரும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.